Hello friends, welcome to Syntax First YouTube channel. ஸோ இது வரைக்கும் என்னுடைய எல்லா டெக்னாலஜி டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு தடவை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ ஒரு 4 seconds to 5 seconds வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா பண்ணலைன்னா? கிளிக் பண்ணி கீழே ஒரு பட்டன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, எனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நான் நிறையா வெப் டெக்னாலஜிஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் HTML, CSS, jQuery, Ajax, Bootstrap, PHP, MySQL இந்த டியூட்டோரியல்ஸ் கூட நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜாவா ப்ரோக்ராமிங். ஓகே, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் செஷன் ஃபார் ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வெப் டெக்னாலஜிஸ் கவர் பண்ணுறதுனால இப்போ ஜாவா அந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு பண்ணுற வேண்டியது, நம்ம லோக்கல் மெஷினில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், எந்த எடிட்டரில் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம், டைப் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஜாவா அப்படின்னா என்ன? இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெறும் சிம்பிளாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னால் பார்த்தாது. வெரி ஃபேமஸ், வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டாப் 1 நம்பர் 1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ஜாவா. ஓகே, இந்த ஜாவா எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் ஆகும். பிளாட்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ .NETலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸில் மட்டும்தான் .NET ஒர்க் ஆகும், ஓகேவா? ஆனால் ஜாவா நம்ம விண்டோஸில் ஒர்க் ஆகும், லினக்ஸில் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும். ஏன் இப்போது ரீசெண்டாக ராஸ்பெரி பி அதில் கூட ஜாவா ரன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதனால தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே எனி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதனால தான் ஒரு ஜாவாவில் பண்ணுற ப்ரோக்ராமை ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையும் நம்ம ரன் பண்ண முடியும், பிளாக்பெரிலையும் ரன் பண்ண முடியும், இல்லை லினக்ஸ்லையும் ரன் பண்ண முடியும், விண்டோஸ்லையும் ரன் பண்ண முடியும். அதனால இதனுடைய ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு அப்டாக்கிள் வராது, தடைகள் எதுவும் வராது. ஐயோ இது இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்குமே இங்கே ரன் ஆகாது அப்படிங்கிற ஒரு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? ஜாவா இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த ஜாவா இப்போ ஆரக்கிள் கண்ட்ரோலில் இருக்குது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக 5 to 10 years அப்போலாம் நம்ம ஜாவா படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கீங்க. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் அதை ரன் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸு இப்படி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக அதை வாங்கியிருக்குது யார் மேனேஜ் பண்ணுறது? ஆரக்கிள். ஸோ நம்ம இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதாங்க என்னுடைய சேனல் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி PHP, ஃபார்மு, jQuery, Ajax, ப்ராடக்ட்ஸு, உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்டாட்டிக் டைனமிக் பேஜ்னா என்ன, MySQL queries எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். என்னுடைய லிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆரக்கிள் டவுன்லோட் ஜாவா SE இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படி என்டர் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டில் இதான் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே இருக்கும் லினக்ஸு, மேக் ஓஎஸ், விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது இன்ஸ்டாலர் .exe இருக்கு பாருங்கள், அதே சூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆரக்கிளில் சைன்இன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன், இதில் ஆரக்கிளில், அதனால் எனக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த ஆரக்கிளிருந்து, இதுதான் என்னுடைய லாகின், இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை சைன் அவுட் பண்ணிடுறேன் என் லாகின்லேருந்து.
சைன் அவுட் ஆகி தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஆரக்கிள் போனோன்னே நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தேன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கேட்கும் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக ஒரு தடவை சைன் அப் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் நேமு, கம்பெனி நேம், ஃபோன் நம்பர், எம்ப்ளாயர் நேம், இந்த மாதிரி எல்லாம் கேட்கும். உங்கள் நேம் மட்டும் கரெக்டாக கொடுங்க. சரியா? இந்த ஃபோன் நம்பரு இதெல்லாம் வந்து 000 சும்மா டைப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது எல்லாமே க்ரீன் டிக்கில் காமிக்கும். அது மாதிரி எம்ப்ளாயர் நாட் அப்ளிகபிள், கம்பெனி நேம் நாட் அப்ளிகபிள். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகபிள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்லைன்னா ரேண்டமாக ஏதாவது டைப் பண்ணி வைங்க, வச்சுட்டு சைன்இன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும் உங்கள் இமெயிலுக்கு. சரியா? பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் அந்த லிங்க் வரும், இந்த மாதிரி வரும். ஆரக்கிள் அக்கௌண்ட் வெரிஃபை ஒரு இமெயில் அட்ரஸ்னு. ஸோ இந்த இமெயிலில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜ் தெரியல அப்படின்னா திருப்பி இங்கேருந்து வாங்க. இங்கேருந்து டவுன்லோட் ஜாவா எடிஷன் இதை கிளிக் பண்ணினாலே இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன்இன் பண்ணியிருப்பீங்க. டைரெக்டாக அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆன உடனே இங்கே போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி வந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்திருக்கும் JDK 21 Windows X. இதை டபுள் கிளிக் பண்ணி ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படியே லாஸ்ட்டில் ஒரு டயலாக் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா, என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்க்குங்க. CMD போயிட்டு இங்கே ஜாவா -version அப்படின்னு அடிச்சிங்கன்னா, அடிச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மிஷினில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஜாவா வெர்ஷன் 21 இந்த மாதிரி SE ரன்டைம் என்விரான்மெண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். சரியா? சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வரும். STDSக்கு பதிலாக ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் வரும். ஜாவாங்கிறது, அதாவது இந்த ஜாவா இந்த அடித்தது இங்கே இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு. ஏன்னா ஜாவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. மேபி ஆல்ரெடி உங்கள் மிஷினில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப்பு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் மோஸ்ட்லி இந்த இருக்குது. இதில் தான் இந்த பாத்து இந்த இதெல்லாம் செட் பண்ணுவோம். இந்த பாத் வேரியபிளில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக செட் பண்ணணும் இல்லை, இது செட் பண்ணால் அந்த ஜாவாங்கிறத எந்த டைரக்டரி லொக்கேஷனில் வேணாலும் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் ஒன் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே JDK அதாவது ஜாவா இன்ஸ்டால் பண்ண உடனே எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், C:, மோஸ்ட்லி இதில் தான் உங்கள் சூஸ் பண்ண சொல்லணும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. C:, ஜாவாவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் இன்ஸ்டால் ஆகிருக்கா, JDK இன்ஸ்டால் ஆகிருக்கு, பின் இந்த லொக்கேஷன் பின் வர போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்திருக்கீங்க இல்லையா, அதில் பாத் அப்படிங்கிறத எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிவிட்டு இங்கே போய் நியூ, இங்கே வந்திருக்கா கர்சரு, ஒரு பேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போது பாத் வேரியபிள்ஸில் ஆட் பண்ணியாச்சு. இந்த பாத் இஸ் நத்திங் பட் பாத் வேரியபிள். அதில் நம்ம ஜாவா பின் லொக்கேஷனை ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் எந்த டைரக்டரியில் இருந்து வேணாலும் நம்ம ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வர்றேன். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது விஷுவல் ஸ்டுடியோவில் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் முடிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிட்டு. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ வர்றேன். இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
விஷுவல் ஸ்டுடியோ வர்றேன். இங்கே இனிஷியலாக ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக எங்கே போயிருங்க, கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு டைப் பண்ணுங்க. என்ன டைப் பண்ணணும்? ஜாவா plugin ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஜாவா plugin ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஜாவா எக்ஸ்டென்ஷன் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோன்னு வந்துடும். சரியா? இந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணினாலே இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஓகே. அதை இன்ஸ்டால் பண்ணும்போது எங்கே ஓப்பன் ஆகும்? இங்கே விஷுவல் ஸ்டுடியோ இதுவே ஓப்பன் ஆகும். சரியா? நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விஷுவல் ஸ்டுடியோவை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் ஈஸியாக இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு ஃபைல், நியூ ஃபைல், இந்த நியூ ஃபைல் போயிட்டு ஃபைல், ஓப்பன் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், ஓகே, நியூ ஃபைல், இங்கே போயிட்டு செட்டிங்ஸ், இது ஓப்பன் ஆகிருக்கு அதனால் எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே நியூ ஃபைல் போடுறேன். நியூ ஃபைல் போகும்போது இங்கே ஏதாவது ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் லொக்கேஷனில். இங்கே சம்வேர், இப்போது நான் இங்கே வச்சுருக்கேன்னா சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அங்கே வைக்காமல் ஜாவா அப்படின்னு ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன் பாருங்கள். சரியா? இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் போட்டுக்குங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் போட்ட மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பராக டைட்டில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டாபிக் நான் எடுப்பேன் லிங்க்டு லிஸ்ட், அப்போ லிங்க்டு லிஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓகே இந்த ஃபைலில் இதுவா ஓகே அப்படின்னு. சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நியூ ஃபைல்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் டாட் ஜாவா. சரியா? என்ட்ரு பண்ணிட்டேன். இதை இங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. என்ட்ரு பண்ண உடனே இந்த லொக்கேஷனுக்குள்ளே சீக்கோலரில் ஜாவா நான் வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் டாட் ஜாவா கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? சரி, இப்போது சும்மா இதிலேருந்து ஒரு கோடை காப்பி பண்ணிக்கிறேன். டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம். நீங்கள் பிகினராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் நேம் என்ன கொடுக்குறீங்களோ, இந்த ஃபைல் நேமோ இந்த கிளாஸ் நேமோ சேமாக இருக்கணும் ஜாவாவில். சரியா? பப்ளிக் கிளாஸ், இந்த கிளாஸ் மெயின் கிளாஸுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அது எந்த கிளாஸுக்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸ் நேமும் நீங்கள் வைக்கக்கூடிய ஜாவானுடைய ஃபைல் நேமும் ஷுட் பி சேம். இல்லைன்னா தப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சும்மா இதை ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். எரர் அடிக்குது பாருங்கள். சும்மா மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். தி பப்ளிக் டைப் ஃபர்ஸ்ட் ஜாவா மஸ்ட் பி டிஃபைன் இன் இட்ஸ் ஓன் ஃபைல். இன் இட்ஸ் ஓன் ஃபைல்னா என்ன, அது நேம்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ கரெக்டாகிடும். சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம், ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் கரெக்டாக? இது வந்து டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு இல்லை டெஸ்ட்டு. சரியா? இப்போ கரெக்டாக வந்துடும். ஏன்னா இது என்ன, இது ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம், இது கரெக்டாக இருக்கா? இது டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. இதுதான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் சிம்பிளாக எப்போவுமே நம்ம ஒரு கோடு எழுதும்போது ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் அதை உள்ளே தான் நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம்.
ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம உள்ள ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபைனலாக மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். இல்லை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கிளாஸில் நம்ம என்னென்ன மெம்பர்ஸ், வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். இது அப்கமிங் டாப்பிக்கில் நம்ம ஒன்றா பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் உள்ள வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதான் மெயின் கிளாஸ். இதுக்கு பேர் இதான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இங்கெல்லாம் ரைட் பண்ணாது. ஜாவா கம்பைல் பண்ணும்போது இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருக்கோ அதில் ஃபஸ்ட் லைனில் இருந்து தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் லைனில் சும்மா என்ன பண்ணியிருக்கோம், சம்திங் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த system.out.println அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் தான் ஒரு சிம்பிளாக ஏதேனும் ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஜாவாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? அவ்வளோதான். ஓகே, இதை நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்கு பாருங்க, ரன் ஜாவா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா அவுட்புட்டு? ஸோ நம்ம கோடு வந்து மேலே இருக்கும். இதை ரீசைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இந்த ஹலோ வேர்ல்டு நம்ம கொடுத்த எக்ஸ் ஆப்பிள் இங்கே வந்துருச்சு. இந்த எக்ஸு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த டீபக்கு, ரன்னு இதெல்லாம் என்னென்னா நமக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் கொடுக்குற குவிக் லிங்க்ஸ் ப்ரோக்ராமருக்கு ஈஸ் டு யூஸ், அதுக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டம்மி இருக்கிறதெல்லாம் நமக்கு உள்ள சஜஷன்ஸ்னு அர்த்தம். சரியா? இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்திங் நமக்கு வேணும்னா அங்கே கண்டென்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, போக போக உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். அடுத்து சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த பின்கிற டேரக்டில் போய் டெஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் இங்கேருந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம ரன் பண்ணுறதுனால இது டேரெக்டாக இங்கேயே ரன் பண்ணுது. புரியுதா? ஓகே, சரி. இது இப்போ கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண என்ன பண்ணணும், சிஎம்டி எங்கே வச்சுருக்கோம், இங்கே போயிட்டு சிடி ஜாவா டெஸ்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவா. இப்போ நான் சீக்குவலன்லேருந்தே ரன் பண்ணுறேன் டேரெக்டாக. நம்ம இங்கே பாத் வேரியபிள்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதனால தான் இங்கே சீக்குவலில் ஜாவாங்கிற டேரக்டில் போய் நான் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. சப்போஸ் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணலை அப்படின்னா இங்கே ரன் பண்ண முடியாது. அப்போ இங்கே ரன் பண்ணணும், இந்த டைரக்டரிக்கு உள்ளே போய் தான் நீங்கள் ரன் பண்ணணும். இங்கே இப்போ கொஞ்சம் எடுத்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பின் டைரக்டரி, ஜாவா பின், அந்த டைரக்டரிக்குள்ளே தான் போய் பண்ண முடியும். இந்த டைரக்டரியை இங்கே மாற்றி இங்கே போய் தான் ரன் பண்ண முடியும். புரியுதா? இங்கே போய் ரன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஜாவாங்கிற கம்பைலரே கிடைக்கும். பட் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை செட் பண்ணதுனால நமக்கு, நான் சொன்னேன் இல்லையா, எந்த டைரக்டரியில் இருந்தாலும், எந்த டைரக்டரி இஸ் நத்திங் பட் ப்ராம்ப்டில், கமெண்ட் ப்ராம்ப்டில் எந்த லொக்கேஷனில் இருந்து வேணாலும் நீங்கள் ஜாவா ரன் பண்ண முடியும். அவ்வளோதான். இதுதான் பர்பஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுடைய பர்பஸ். ஓகே, அடுத்து ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி ஜாவானா என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, செட்டப் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி, ரைட் ஏ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எப்படின்னு பார்த்துட்டோம். கம்பைல் ரன் பண்ணி பார்த்தாச்சு. சரியா? இனிமே தான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சமாக டுட்டோரியல்ஸில் போக போகிறோம். சரியா? மோஸ்ட்லி நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேசிக்ஸு, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷனு இதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். அது ரொம்ப நம்ம மெனக்கிட வேணாம். பட் வி வில் கான்சன்ட்ரேட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இந்த syntaxfirst@gmail.com இமெயில் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ ஷியர்லி. ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய மிஷினில் ஜாவாவை செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.